வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம கார்த்திக்கு ரேவதிக்கு மாலையை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி கழுத்தில் தாலி சாமுண்டேஸ்வரி மறைச்சி வச்சது கார்த்தி மாலையை போட்ட உடனே கடகடன்னு ரேவதிக்கு கழுத்தில் மின்ன ஆரம்பிச்சிடுது. என்ன இதை மாலையை தானே போட்டாங்க, தாலி எப்படி அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்கள் தானே இந்த மாலையை வாங்கிட்டு வந்தது, தாலி எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம் சொல்லு சாமுண்டேஸ்வரி, எதுக்காக உன் பொண்ணு கேட்க நேரம் மௌனமாக இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ஒன்று நினச்சா இப்போ இந்த டிரைவர் பையன் மாலையை தூக்கி போட்டு தாலியை விட வச்சுட்டான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி சாமுண்டேஸ்வரி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா கடவுள் போட்ட முடிச்சே இதுதான் ரேவதி, உனக்கும் உன் எம்டிக்கும் கல்யாணம் ஆகிட்டு இப்போ நீங்கள் கணவன் மனைவி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தி உரிமையோட நம்ம ரேவதி கையை பிடிச்சி வா அப்படின்னு அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வேறு லெவல். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம கார்த்தி நம்ம மயிலுக்கிட்ட கரெக்டாக சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுறேன். இந்த நிலமை தலைகீழாக போயிட்டு இருக்குப்பா. இப்போ அத்தை எப்படியாவது தெய்வதி களத்தில் இந்த மாலையை மருதை போட்டுறணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. சகல நீ இல்லாமல் எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்க நேரமே நம்ம மருதுக்க சட்டையில் காக்கா இருந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் என்ன காக்கா இப்போ போட்டு எச்சம் போட்டிருக்கு அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. நம்ம காக்கா கூட நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நல்லதுதான், முன்னோர்கள் ரூபத்தில் அந்த காக்கா மருது இப்போ இந்த மாலையை போடாத வரைக்கும் பண்ணிட்டு இது வரைக்கும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சகலையும் வந்துடுவா. இவன் இப்போ எப்படியே இல்லைருந்து எலும்பி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம். இந்த பாருங்கள், இப்போவும் காக்கா எச்சம் போட்டது இது ஒரு தடங்கள் மாதிரி தான் இருக்குது. இதோடு நீங்கள் இந்த பொண்ணு கழுத்தில் மாலையை போட்டது சரியாது, நீங்கள் போய் அந்த கழுவிட்டு வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். சரி, நான் வாஷ்ரூமில் போய் கழுவிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல மருது எலும்புறாங்க. நீ கழுவிட்டு மட்டும் வராத, குளிச்சுக்கிட்டே வா, பொறுமையாக இருந்து வந்தால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் மயில் பார்க்குறாங்க, இவனை இப்போ இப்படியே விட்டால் சரிப்படாது, இவன் வசமாக சிக்கிச்சான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு உருட்டுக்கட்டையை எடுக்கிறாங்க. நீ கார்த்தியை நீ சொல்லி தானே ஏமாற்றி ரேவதிக்கு கழுத்து தாலிக்கிட்ட பார்க்குற, இந்த ஆள் மாறட்டத்துக்கே ஒன்று அடித்து அந்தாலும் உதைக்கணும், அதுக்காகவே இப்போ நான் கம்பு எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு நம்ம மயில் அழகாக ஒரு கட்டக்கம்பு எடுத்துகிட்டு நம்ம மருது தலையில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு பெட்ஷீட்டை தூக்கி மூடிறாங்க. மருதுக்கு ஒரு கட்டத்தில் யார் அடிக்காவ அப்படின்னே தெரியல. ஆனால் நொங்க கலத்தி எடுத்துட்டாங்க. மயில் எடுத்து அந்த பெட்ஷீட்டோடு அவங்கள கவர் பண்ணி அப்படியே அலைக்க கோயில் வாசலில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா என்ன வாஷ்ரூமில் போய் கழுவிட்டு வரணும்னு சொன்னால் அந்த மருத்துவர் காணலை, நாளை ஆயுது கூட்டிகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல நேரமே நம்ம கார்த்தி சென்றாங்க. என்ன இவனும் சேர்ந்துட்டானே, இவனை கண்டாலே எரிசல் எழுது, கொஞ்சம் பாரு மருது, கண்டிப்பாக மாலை போட நேரம் அதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்க தாலி ரேவதி கழுத்தில் விழும், அதோட ரேவதியும் மருதுவும் கணவன் மனைவி ஆக போகிறாங்க, நீ பார்த்து அது அப்படியே உரண்டு போகணும்டா அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அலைக்க நிற்கிறாங்க. அப்போ தான் நாளை ஆகிட்டு இருக்குது, வாஷ்ரூமுக்கு போகிற மருது கார்த்திகை வர காரில் இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சூரியகலா சந்திரகலா இவங்க சாமுண்டேஸ்வரி இவங்களுக்கெல்லாம் ஆப் வச்சது மாதிரி நம்ம ராஜா சொல்கிறாங்க, இந்த நம்ம ரேவதிக்கு ரத்த பந்தம் இல்லாத ஆள் தானே இந்த மாலையை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதியோட எம்டிக்கு எந்த விதமான ரத்த சொந்தமும் நம்ம குடும்பத்து மேலே கிடையாது, அப்படின்னா அவரே இந்த மாலையை போடட்டும் அப்படின்னு சொல்லிடுறோம். அம்மா இதுவும் நல்ல ஐடியா தான், எங்கள் எம்டி சாரும் நிற்கிறாங்க, அவங்க இந்த மாலையை என் கழுத்தில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என்னை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லேன். அத்தை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அவர் வரையே மாட்டார், அவர் வாங்கின அடி எப்படி அப்படின்னு அந்த இடத்துல மயில் நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேல் காவல் நிற்கண்டா, இந்த கார்த்தியே மாலையை போட்டுருவோம் அப்படின்னு அந்த இடத்துல மாலையை எடுக்கிறாங்க. என்ன நீங்களே போட்டுடலானியா? ஆமாம், இதுக்கு மேலே அந்த மாப்பிள்ளை ரேவதியோட மாப்பிள்ளை வர மாதிரி தெரியல,
மாலை தானே, நானே ரேவதி கழுத்தில் போட்டுறேன் அப்படின்னு வந்து ரேவதி கழுத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாலையை தூக்கி நம்ம கார்த்தி வந்து போட்டுறாங்க. அப்படியே அரட்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. என்னத்தெல்லாம் பண்ணி நம்ம இதை தடஸ்தம் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னு நிற்க நேரம் இந்த மாலையை போட வேகத்தில் அப்படியே ரேவதி கழுத்தில் தாலி வந்து தொங்குது. என்ன தாலி இது வந்திருக்கு அம்மா, இது உங்களுக்கு தெரியுமா? இந்த தாலி எப்படி இந்த மாலைக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இதை ஏமா கேட்குற, உங்கள் அம்மா தான் மருதுக்கும் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த தில்லாலங்கடி வேலையை பார்த்துருப்பா பொருளுக்கு. நீ தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் உனக்கு தெரியாமல் இந்த மாலைக்குள்ளே உங்கள் அம்மா தாலியை மறைச்சி வச்சுருக்கா. கடைசியில் எம்டி உனக்கு புருஷனாக ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே நம்ம கார்த்தி வந்து பார்க்குறாங்க. என்னோட ரேவதி இவளை பிரிக்கிறதுக்காக எவ்வளோ அர்த்த சதி பண்ணாலும் இப்போ கடைசியில் நான் தான் அவள் கழுத்தில் மறுபடியும் தாலி கட்டி இவளுக்கு மாப்பிள்ளையாயிட்டேன், ஏன் அவங்களுக்கே மருமகன் ஆகியாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையாக வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி கையை நம்ம கார்த்தி உரிமையோட பற்றி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே வந்து நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்து கோயிலேருந்து வர நேரம் அந்த நம்ம வாசலில் காவல் இருந்த நம்ம மருதுவை பார்த்து பாவம் ஏதாவது காசு இவருக்கு போடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதியும் கார்த்தியை வந்து கல்யாண தோரணையில் காசு எடுத்து மருதுக்கு தூக்கி போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது வேறு லெவல்.